எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எத்தனையோ மர்மங்கள் இருக்கு. ஆனா சிலதற்கு பாருங்க, இன்னைக்கும் சயின்டிஸ்டுங்களுக்கே ஒரு பெரிய புதிரா இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மள பல தலைமுறையா யோசிக்க வச்சிட்டு இருக்கிற பர்முடா முக்கோணம். இந்த கடல் பகுதி மேல போன நிறைய பிளேன்ஸு கப்பலு என்ன ஆச்சுன்னே தெரியாம காணாம போயிருக்கு. ஒரு துரும்பு கூட கிடைக்கல. எப்படி? இது எல்லாமே வெறும் இயற்கையா நடந்த விபத்துகளா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு மர்ம சக்தி அங்க வேலை செய்யுதா? வாங்க, இந்த மர்ம கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே உள்ள போய் பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெர்முடா முக்கோணம்னா என்ன, அது எங்க இருக்குன்னு சரியா பாத்திரலாம். பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்றது ஒரு அஃபிஷியல் பேரெல்லாம் கிடையாது. இது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட 5,00,000 சதுர மைல் பரப்பு கொண்டது. இது 3 முக்கியமான இடங்களை ஒரு கற்பனை கோடு போட்டு இணைக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, தெற்குல அமெரிக்காவோட புளோரிடா, வடக்குல பெர்முடா தீவு, அப்புறம் கிழக்குல புயர்டோரிகோ. இந்த 3ஐயும் சேர்த்தா ஒரு முக்கோண ஷேப் வருது பாருங்க. அதனாலதான் இதுக்கு இந்த பேரு. சரி, இப்போ இந்த இடத்த உலகத்துக்கே ஒரு பெரிய மர்மமா மாத்துன சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிள் பேரை உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வச்ச ஒரு சம்பவம்னா அது இதுதான். டிசம்பர் 5, 1945 அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த 5 ட்ரெய்னிங் பிளேன்ஸ், அதோட பேரு ஃபிளைட் 19, இந்த பகுதியில ஒரு சாதாரண பயிற்சிக்கு போயிருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த பிளேனோட பைலட் கிட்ட இருந்து ஒரு பதட்டமான ரேடியோ மெசேஜ் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வழி தெரியல, காம்பஸ் வேலை செய்யல, இங்க எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட கடைசி வார்த்தைகள். அதுக்கப்புறம் அந்த 5 பிளேன்ஸும் ரேடார்ல இருந்து மொத்தமா காணாம போயிடுச்சு. ஆனா அதிர்ச்சி இதோட முடியல. அவங்கள தேடி அனுப்புன ஒரு பெரிய ரெஸ்கியூ பிளேன், அதுல இருந்த 13 வீரர்களோட சேர்த்து அதுவும் காணாம போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 6 பிளேன்ல இருந்து ஒரு சின்ன ஆணி கூட கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. இந்த ஃபிளைட் 19 சம்பவத்துக்கு பல வருஷம் முன்னாடியே, அதாவது 1918ல இதே பகுதியில இன்னொரு பெரிய மர்மம் நடந்திருக்கு. யுஎஸ்எஸ் சைக்ளாப்ஸ். இது அமெரிக்காவோட ஒரு பிரம்மாண்டமான கப்பல். 306 பேரோட பிரேசில்லேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு காணாம போயிடுச்சு. ஒரு சின்ன எஸ்ஓஎஸ் சிக்னல் கூட அனுப்பல. எந்த ஒரு உடைந்த பாகமும் கிடைக்கல. கப்பல் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இப்படி நம்பவே முடியாத அளவுக்கு நடக்கிற மர்மங்களுக்கு பின்னால ஏதாவது அறிவியல் காரணம் இருக்க முடியுமா? வாங்க, சயின்டிஸ்ட்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். விஞ்ஞானிகள் முக்கியமா 3 தியரிஸ சொல்றாங்க. ஒன்னு, கடலுக்கு அடியிலிருந்து வர மீத்தேன் கேஸ். 2வது, திடீர்னு உருவாகிற பயங்கரமான புயல்கள். 3வது, பூமியோட காந்தப்புலத்துல ஏற்படுற விசித்திரமான மாற்றங்கள். முதல்ல மீத்தேன் கேஸ் தியோரி. கடலுக்கு அடியில மீத்தேன் கேஸ் உறிஞ்சு போயிருக்கும். ஏதாவது நிலநடுக்க மாதிரி நடந்தா இந்த கேஸ் திடீர்னு ஒரு பெரிய குமிழா வெடிச்சு மேல வரும். அப்படி வரும்போது தண்ணியோட அடர்த்தி திடீர்னு குறைஞ்சிரும். அப்போ அந்த இடத்துல மிதந்துக்கு இருக்கிற கப்பல் தன்னோட மிதக்கும் தன்மையை இழந்து சட்டுன்னு கடலுக்குள்ள முழுசா மூழ்கிடும். 2வது காரணம், மோசமான வெதர். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஏரியால கல்ஃப் ஸ்ட்ரீம்னு ஒரு பவர்ஃபுல்லான நீரோட்டம் இருக்கு. இதனால யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ரொம்ப கடுமையான புயல்கள் திடீர்னு உருவாகும். சில நிமிஷத்துல உருவாகிற இந்த புயல்கள் 100 அடி உயரத்துக்கு அலைகளை உருவாக்குமா. இது பெரிய கப்பலையும் பிளேனையும் கூட ஈஸியா கவுத்துடும். இப்ப வாங்க, 3வதா இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரிக்கு வருவோம். இதுதான் காம்பஸ் மிஸ்ட்ரி, அதாவது திசை காட்டி மர்மம். பல பைலட்ஸும் மாலுமிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதியில போகும்போது அவங்களோட காம்பஸ் எல்லாம் ரொம்ப விசித்திரமா வேலை செய்யுதான், தப்பான வழியை காட்டுதான். இதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப பூமிக்கு 2 நார்த் போல் இருக்கு. ஒன்னு ஜியோகிராஃபிக் நார்த், இன்னொன்னு மேக்னெட்டிக் நார்த். நம்ம காம்பஸ் எப்பவுமே மேக்னெட்டிக் நார்த் தான் காட்டும். ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல இந்த 2 நார்த்தும் ஒரே நேர்கோட்ல சந்திக்குது. இத அகானிக் லைன்னு சொல்வாங்க. இந்த லைனுக்குள்ள வரும்போது காம்பஸ் கன்ஃபியூஸ் ஆகி தப்பான டைரக்ஷனை காட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் பைலட்ஸ் வழி மாறி போயிடலாம். சரி, இவ்ளோ தியரிஸ் இருந்தாலும் பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையிலே ஒரு அமானுஷ்யமான இடமா, இல்ல இது வெறும் ஊதி பெருசாக்குன ஒரு கதையா? ஏலியன்ஸ் வந்து கப்பலையும் பிளேனையும் கடத்திட்டு போறாங்கன்னு சொல்ற மாதிரி விசித்திரமான கதைகளும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி தியரிக்கெல்லாம் எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமும் இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சயின்டிஸ்ட் அமெரிக்காவோட கோஸ்ட் கார்டு கூட என்ன சொல்றாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு சாதாரண கடல் பகுதி தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா உலகத்துல மத்த பிஸியான கடல் வழித்தடங்களை விட இங்க ஒன்னும் அதிகமா விபத்து நடக்கல. இங்க நடக்கிற விபத்துகளுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த இயற்கை காரணங்களே போதும் சொல்றாங்க. ஆனா
இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இயற்கையால தான் விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா ஏதாவது உடைந்த பாகங்கள், எண்ணெய் கசிவுன்னு ஒரு சின்ன தடயமாவது கிடைக்கணும்ல? ஃப்ளைட் 19 சம்பவத்துல 6 பிளேன்ஸ் காணாம போயும் ஒரு துரும்பு கூட கிடைக்காதது எப்படி? இந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்காதது தான் இந்த மர்மத்தை இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கு. அப்போ பர்மோடா ட்ரையாங்கிள்ல நடக்கிறது எல்லாமே வெறும் இயற்கை சீற்றங்கள் தானா? இல்ல, நம்ம அறிவியலால இன்னைக்கும் விளக்க முடியாத ஏதோ ஒரு சக்தி அங்க வேலை செய்யுதா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை அந்த ஆழ் கடலுக்குள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும்.